உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 16 ஆகஸ்ட் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கும் இன்று பந்தயத்தில் ஜெயிக்கக்கூடிய யோகம். யார் யார் பந்தயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பந்தயத்தில் பங்கு பெறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செய்யலாம். எல்லா காம்படிஷனும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் வெற்றி. அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மனம் தெளிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாள். அதாவது மனசு மட்டும் தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ண செயல்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அத்தனையும் முறியடித்து சோதனைகளாம் முறியடித்து சாதனைகள் பெறக்கூடிய ஒரு நாளாக வருவதனால கலங்கவே வேண்டாம், வெற்றி உங்களுக்கு. மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பந்தம் பாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற உணர்வை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இயற்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாடத்தை எடுக்கும். அப்படிப்பட்ட பாடம் இன்று உங்களுக்கு எடுக்கப்படும். அனைத்து கடகராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை தரும். முக்கியமாக மறைந்து போன சில நபர்கள் உங்களுடைய நினைவுக்கு வருகலாம். அதே மாதிரி பிரிந்து போன உறவுகளும் உங்களுடைய நினைவுக்கு வந்து உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய நாளாக வருகிறது. இன்றைக்கு நீங்கள் பிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னன்னா அமைதி, கவனம், பொறுமை. அனைத்து சிம்மராசினியர்களும் இன்றைய நாள் என்பது இது தாண்டா உன் நாளுங்கிற மாதிரி. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டால் சிங்கம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போட்டினாலே ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த போட்டியில் நீங்கள் பங்கெடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். அதனால் ராஜ பதவியை தரக்கூடிய அளவில் இன்னைக்கு யோகம் தரக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கிய திருப்பங்கள் இன்று நடந்தே தீரும். கன்னிராசினியர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி. அசதியும் ஒரு விதமான எக்ஸாஷன், ஒரு விதமான ஃபேட்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தேவையில்லாத ஒரு விரக்தியை தரக்கூடிய நாள். அப்போ நீங்கள் இன்றைக்கி விட்டு விலகுவது நல்லது. பொறுமையாக ஏன் ரெஸ்ட்டு வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஒரு நாள் பிரேக் எடுத்தால் தப்பே இல்லை. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பெருமான். இன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒன்று மனசில் நீங்கள் வச்சுருக்கீங்க, வாழ்க்கையில் இதுதான் லட்சியம், இது நடக்கணும்னு. அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அது தன்னாலவே நடக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படி இப்போ நீங்கள் ஒரு பொண்ணையே லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு வேலையை ஆசைப்படுறீங்க, இந்த கம்பெனியில் இந்த வேலை கிடைக்கணும்னு, அந்த ஆர்டருக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களே HR உங்களை கால் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும். இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கை. விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது முயற்சி திருவினையாகும் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க நீங்கள் எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கேரண்டீடாக உண்டு. இன்னைக்கு கொஞ்சம் எஃபர்ட்டு, கொஞ்சம் துணிவு, கொஞ்சம் ஃபோக்கஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் என்பது அபண்டன்ட், அபரிவிதமாக இருக்கும். தனுசு ராசினியர்கள் இன்றைக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய நாள். வேலையிலும் சரி, வீட்டிலும் சரி, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அது ஆஸ்பத்திரிக்குன்னு போனால் நீங்கள் எதோ வீடியோஸ்லாம் வருது இல்லையா, நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான். உடம்பு நல்லா இல்லாத போச்சுன்னா 20 வருஷம் சம்பாதிச்ச காசை 20 நிமிஷத்தில் பிடிக்கிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரியின் பாராட்டுகள் தரக்கூடிய நாள். எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நீங்கள் செய்த ஒரு நல்ல குட் ஒர்க்குக்காக. அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புகின்ற ஒரு நாளாக வருகிறது. இது மறக்க முடியாத நினைவுகளை தந்தே தீரும். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது அன்பு, காதல், பாசம்னா என்னன்னு புரிய வைக்கக்கூடிய நாள். எப்பவுமே சில கும்பராசினியர்களுக்கு குற்ற மனப்பான்மை இருக்கும். எப்படின்னா இது தப்பு, அது தப்பு, குற்றம் சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். குற்றம் இல்லாத ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது, வாழ்க்கையிலையும் கிடையாது, இந்த பூலோகத்திலே கிடையாது. அதனால் எல்லாத்தையும் இம்பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் அது பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற உண்மையை இன்று உங்களுக்கு ஆண்டவன் புரிய வைப்பார். மீனராசி அன்பர்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நீங்கள். ஆவுனா எமோஷன் ஆகக்கூடிய மீனராசி. இந்த எமோஷனுக்கு மத்தியில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம திங்க் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். இன்று நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகளை தவிர்க்க முடியும். அதற்குண்டான வேலைகளை செய்யணும் அப்படின்னா ஆண்டவனை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எஸ்பெஷலி முருகப்பெருமானை நினைத்து வேண்டும் பொழுது இன்றைக்கு உங்களோட அத்தனை தடைகளும் நீங்கி
உங்களுக்கு சாதனைகளை படைக்கக்கூடிய அத்துணை யோகங்களையும் தரும். இன்று 16 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளால் சகல சௌபாகியங்களையும் பெற்று அனைத்து நலன்களையும் பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.